My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. JEE Mains first session நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை அட்வான்ஸ்டு சிட்டி இன்டிமேஷன் சொல்லுவோம். இது ஹால் டிக்கெட் கிடையாது, அட்மிட் கார்டு கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் அட்மிட் கார்டும் வந்துடும். பட் இப்போதைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் செஷனில் ரிஜிஸ்டர் பண்ண மாணவர்களுக்கு எந்த இடங்களில் அல்லது எந்த ஊர்களில் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அலோகேஷனை, ஒரு இன்டிமேஷனை கொடுத்துருக்குறாங்க. இது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய JEE மெயின்ஸ்னுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் இன்டிமேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி டு த அப்ளிகன்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2026 செஷன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த PDF அப்படிங்கிறதா இந்த இடத்துல இருக்குது. நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிடுறேன். இது 8ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் ஆன அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அட்வான்ஸ்டு சிட்டி இன்டிமேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி டு த அப்ளிகன்ஸ் ஆஃப் JEE மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன். இப்போ நமக்கு எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 அப்படிங்கிறது நடக்க போகுது. நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் 2A அப்படிங்கிறது நமக்கு 29th ஜான்வரியில் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும்தான், அதாவது பிடெக் கோர்சஸ் மட்டும்தான் நான் பிளான் பண்ணுறேன். நீங்கள் செஷன் 1 ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 மட்டும் தான் போட்டிருப்பீங்க. இந்த மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுங்கிறது மார்னிங் 9லேருந்து 12 o'clock வரைக்கும் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆகும். செகண்ட் ஷிஃப்ட்டுங்கிறது 3 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் JEE மெயின்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிட்டி, எக்ஸாமினேஷன் சிட்டி எது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நம்ம JEE அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிஃபர்டு எக்ஸாமினேஷன் சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருப்பீங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, சேலம், அது மாதிரி உங்களுக்கு பிடித்த சில சிட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. அதில் ஏதாவது ஒரு சிட்டியை அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் முதல் ஆப்ஷன் தான் வந்திருக்கும். உங்களுக்கு எந்த சிட்டி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் சிட்டி எது அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது அட்மிட் கார்டு கிடையாது, அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். The candidates may please note that this is not the admit card for JEE Mains 2026 செஷன் 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அட்மிட் கார்டு கூடிய சீக்கிரத்தில் வரும். அப்போ இது எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல எந்த சிட்டியில் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் வெளியூர்களில் இருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்குரிய பஸ் டிக்கெட்டோ, ட்ரெயின் டிக்கெட்டோ அல்லது ஃப்ளைட் டிக்கெட்டோ நீங்கள் புக் பண்ணுறதுக்கு இந்த அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூர்லேயே இருக்கீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஒருவேளை நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்களாக இருந்து கோயம்புத்தூர் உங்களுக்கு அலாட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அந்த ஊர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டிக்கெட் போடுறதுக்கு இந்த டைம் ஃப்ரேமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சிட்டியோ அந்த சிட்டியில் ஏதாவது ஒரு சென்டரை போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னா, கோயம்புத்தூரில் நிறைய காலேஜஸில் JEE செஷன் 1 அப்படிங்கிறது நடக்கும். 2 ஷிஃப்டில் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதில் எதுங்கிறது அட்மிட் கார்டில் வரும். இது எக்ஸாமினேஷன் சிட்டி ஸ்லிப் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். JEE மெயின்ஸ்னுடைய அப்டேட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நீட் 2026 அப்ளிகேஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதற்கு முன்னாடி சில விஷயங்களை அப்டேட் பண்ணணும்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு டவுட் கிளியரிங் செஷன்ஸும் நம்ம ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பெரும்பாலான சந்தேகங்களுக்கு அந்த வீடியோவில் பதில் இருக்கும். ஒருவேளை ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதற்குரிய ரிப்ளை அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.